அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் அறையில் இந்த ஒரு பொருளை மட்டும் வையுங்கள், உங்கள் பரம்பரைக்கே வறுமை வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு பொருளை நாம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமையலறை அப்படிங்கிறது நம்ம வீட்டிற்கு ரொம்பவே முக்கியம். பூஜை அறையை நம்ம எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக பயபக்தியோடு நம்ம வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சமையல் அறையை நன்றாக வைத்திருந்தால் மட்டுமே நம்ம வீட்டினுடைய பொருளாதார நிலை உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்போதுமே தொடச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, சும்மா துடைக்காதம்மா தொடச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ரொம்ப தொடச்சிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அப்படியே நம்ம போட்டும் வைக்கக்கூடாது. அன்னன்னைக்கு செய்யக்கூடிய அந்த வேலைகளை அப்பயே நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமையல் அறையை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமையல் அறையில் நிறைய பேர் இப்போவுமே செய்யக்கூடிய தவறு என்னென்னா, குப்பை கூட அங்கே தானமா குப்பையெல்லாம் விழுகுது. காய்கறிகள் நறுக்குன அந்த தோலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே தானே வைக்கணும். அப்படின்னா அங்கே வச்சு தான் போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அங்கே நம்மளுக்கு அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல நீங்கள் இப்போது அந்த காய்கறிகளினுடைய தோள்கள் மிச்சம் அந்த குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் அப்படிங்கிறது சமையல் அறையில் பரவும். இது நம்மளுடைய உடலுக்குமே கேடு. நம்ம அங்கே தான் நம்மளுக்கு தேவையான உணவை சமைச்சு வச்சுருக்கோம். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் அந்த உணவை பாதிக்கக்கூடும். இது ஆரோக்கியத்தை கெடுப்பதோடு சேர்த்து நம்மளுக்கு அங்கு துர்நாற்றத்தை வீசும் இடத்துல அன்னபூரணி இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வறுமை இருக்கும். அதனால தான் குப்பை கூடையை அங்கே வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் வெளியில் வைங்க. அதே மாதிரி அன்றாடம் சேரக்கூடிய குப்பைகளை அன்றாடம் நீங்கள் வெளியில் போட்டுடுங்க. அதை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, 2 நாள் 3 நாள் கூட குப்பை கொட்டாமல் அப்படியே வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருந்தாலும் துர்நாற்றங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல பரவும். அப்போ அங்கே நம்மளுக்கு வறுமைகளும் தரித்திர நிலைகளும் தான் ஏற்படும். அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடுப்பு மேலே சாதம் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்காகவே சாதம் செஞ்சு வைக்கணும் கொஞ்சமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரும்பாலான வீடுகளில் நம்ம நைட்டு டிஃபன் தான் பண்ணுவோம். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அம்மா நாங்கள் இட்லி தோசை தான் பெரும்பாலும் செய்வோம், இட்லி தோசை சப்பாத்தி இது மாதிரி தான் நாங்கள் செய்வோம், சாதம் இதுக்குன்னே வச்சு நாங்கள் அடுப்பில் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாதுமா. நீங்கள் என்ன வீட்டில் செய்கிறீங்களோ, தோசையாக இருக்கலாம், இட்லியாக இருக்கலாம், சப்பாத்தியாக இருக்கலாம், ஒரு 2 சப்பாத்தியை ஹாட் பாக்ஸில் போட்டு அடுப்பு மேலே வைங்க. எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வீட்டுக்கு அதிகாலையில் மகாலட்சுமி தேவியார் வருவாங்க. அப்படி அவங்க வரும்பொழுது நம்மளுடைய வீடுகளில் உணவிற்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு வேண்டும் இல்லைங்களா? அப்போ நம்ம நைட்டு செஞ்ச அந்த சப்பாத்தி அதையே பார்த்துட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி முன்னோர்களும் வருவாங்க, நம்மளுடைய குலதெய்வமும் வரும். அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக சாதம் வச்சாங்க. அந்த காலத்தில் இட்லி தோசை இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விசேஷமான நாட்களில் தான் செய்வாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்ம நினச்சா செய்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம் அன்றைய தினம் இரவு அந்த உணவை கொஞ்சமாக நீங்கள் அதை மீதி வச்சிடுங்க. அதுவே போதுமானது. இதற்காக தனியாக நீங்கள் சமையல் செய்து சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். சமையல் அறையில் எந்த ஒரு பொருளை நம்ம வச்சா நம்ம பரம்பரைக்கே வறுமை வராது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதுக்கு ஒரு சின்ன கண்ணாடி, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வாங்கிட்டு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலு, அது நிறைய கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ₹1 நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சு அந்த கண்ணாடியில் இந்த கல்லுப்பு ரிஃப்ளெக்ட் ஆகணும், தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சமையல் அறையில் நீங்கள் வச்சிருங்க. இதை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினாலே போதுமானது. இதை அடிக்கடி தினமும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை.
இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் நிறைய இந்த வழிபாடு செய்வதற்கு முக்கியத்துவம் தருவோம். நீங்கள் வெள்ளிக்கிழமை உங்கள் அடுப்புக்கு பக்கத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு முகம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன கண்ணாடி, அதுக்கு முன்னாடி கண்ணாடி பவுலில் கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், ₹1 நாணயம், இவ்வளவுதான். இதை அப்படியே அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சிருங்க. அடுத்து வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று அந்த கல்லுப்பை உங்கள் வீட்டு சிங்கில் அப்படியே கரைச்சி விட்டுடுங்க. அதுக்கு அடுத்தது இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு கூட அந்த கல்லுப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. இது மாதிரி வாரம் ஒரு முறை நீங்கள் மாற்றினாலே போதும். இந்த கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது. நாம் எதை கண்ணாடி முன்னாடி அது காட்டுதோ அது பல மடங்கு பெருகும் அப்படிம்பாங்க. அப்போ மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல செல்வ வளம் பெருகும். அதனால தான் உங்களுடைய சமையல் அறையில் நான் இதை வைக்க சொல்கிறேன். பெரும்பாலும் இதை பூஜை அறையில் நாணயங்களை கண்ணாடி முன்னாடி வைங்க, நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டியில் கண்ணாடி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பணம், பொருள் எப்படி செல்வம் சேர வேண்டுமோ அதே மாதிரி தனம் தானியமும் நம்மளுக்கு பெருக வேண்டும். எல்லாமே நம்ம இந்த அளவுக்கு ஓடி ஓடி வேலை செய்து சம்பாதிக்கக்கூடியது எல்லாமே அந்த ஒரு வயிற்று சோத்துக்காகத்தானே. அந்த சாப்பாடு நம்மளுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டு சமையல் அறையில் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. நிச்சயம் உங்கள் வீட்டிற்கு வறுமை அப்படிங்கிறது வரவே வராது. அதற்கு பதிலாக தனம் தானியம் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும். உணவிற்கு பஞ்சமில்லாது அங்கு தாராளமாக உணவு கிடைக்கும். அன்னபூரணியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எக்காரணத்தை கொண்டும் சமையல் அறையில் இந்த ஒரு பொருளை நீங்கள் வைக்க தவறவே தவறாதீங்க. ஏற்கனவே அன்னபூரணியின் படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அன்னபூரணியினுடைய படத்திற்கு கீழே இந்த கண்ணாடியை வச்சு அதற்கு முன்பாக அது மாதிரி வையுங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாட்களில் சாம்பிராணி தூபம், தீபாதாரணை எல்லாம் காட்டுறீங்க அப்படின்னா அதற்கும் சேர்த்தே காட்டுங்க. ரொம்ப விசேஷமானது. உங்கள் வீட்டில் இது வைத்த பிறகு நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே போகும். இந்த கல்லுப்புக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது. இது தண்ணீரிலேயே பிறந்து தண்ணீரிலேயே கரையக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இந்த கல்லுப்புக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இதில் நிறைய பேர் உடனே டவுட் கேட்பீங்க, தூள் உப்பு வாங்கி வைக்கலாமா, இந்து உப்பு வாங்கி வைக்கலாமா அப்படின்னு. கிடையவே கிடையாது. கடல்ல இருந்து அப்படியே ராவா கிடைக்கக்கூடிய அந்த கல்லுப்பு தான் நீங்கள் வாங்கி வைக்கணும். நீங்கள் இந்து உப்போ இல்லை தூள் உப்போ இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. கண்டிப்பாக கல்லுப்பு மட்டும்தாங்க பயன்படுத்தணும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறது எப்பொழுதுமே வராது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.